கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எபிரேயர் 6 அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். 5 அதிகாரத்தின் இறுதியில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தின எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் மூல உபதேசங்கள் என்றால் என்ன என்பதை நமக்கு இங்கு வரையறுத்து காண்பிக்கிறார். மூல உபதேசம் என்று நாம் குறிப்பிடுவது மனம் திரும்புதல், ஆண்டவரை விசுவாசித்தல், ஞானஸ்தானம் எடுப்பது, அதே போல ஊழியத்திற்காக ஒரு நபரை பிரித்தெடுத்தல், அதை தான் கைகளை வைக்குதல் என்று கூறுகிறார். அதே போல உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை அறிவித்தல், நித்திய நியாய தீர்ப்பு, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்த போதனைகள். இதெல்லாம் அடிப்படையான போதனைகள். இது தெரியாத ஒரு நபர் விசுவாசியாக இருக்க முடியாது. பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கப் போகிறார். இது எல்லாமே பேசிக் டீச்சிங்ஸ், அடிப்படை உபதேசங்கள் என்று கூறுகிறார். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனோடு நடக்க வேண்டிய ஒரு அழைப்பு. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக சவால்களை நாம் சந்திக்க வேண்டும். இந்த சவால்களை நாம் சந்தித்து நாம் வெற்றி பெற வேண்டுமே என்றால் வேதத்தை ஆழமாக கற்றறிய வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பத்தை நாம் எப்படி நடத்துவது? ஒருவேளை பரிணாம வளர்ச்சி, இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கிறார்கள். செயற்கை அறிவு பொருத்தப்பட்ட இயந்திரங்கள் இன்றைக்கு மிகவும் பிரபலமாகி வருகின்றது. இப்போ நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்போம் அப்படின்னா, கூகுள், ஆண்ட்ராய்டு இல்லைன்னா ஐஃபோன் வச்சுருப்போம் அப்படின்னா, அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய ஒரு படைப்பு தான். இப்படி பூமி பல பரிணாமங்களை கடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதத்தின்படி இந்த உலகில் ஏற்படுகிற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் பதிலளிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல திருச்சபையும் விசுவாசிகளையும் அடுத்த தலைமுறையினரும் கர்த்தருக்குள்ளாக போதித்து வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த அடிப்படை உபதேசங்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்புறதுனா என்னது, ஞானஸ்தானம்னா என்னது, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைனா என்னது, இந்த அடிப்படை காரியங்களை கூட அறியாதவர்களாக இருக்கிறார்கள். எனவேதான் எபிரேயர்கள் ஆக்கியோன் சொல்றாரு, நீங்க இதை கற்றுக்கொண்டீங்க, யூ ஹாவ் டு க்ரோ ஃபார்வர்ட். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இந்த அடிப்படை உபதேசங்களை கற்றறிந்தால் மட்டும் போதாது, வேதத்தை ஆழமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு வேதத்தை ஆழமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலமாக வேதாகம கல்லூரியிலே படிப்பதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அநேக புஸ்தகங்களை வாங்கி படிக்கலாம். தமிழ் மொழியிலும் கூட பல அரிய புஸ்தகங்கள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவரே நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு நேர்த்தியான போதனைகளே அருள்கிறவராக இருக்கிறார். நாம் கற்றது போதும் என்பதோடு நின்று விடாமல் இன்னும் ஆழமாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.